வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் தனுஷ் நடிச்சிருக்கிற ராயன் படத்துக்கு டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் காலையில் ஃபஸ்ட்டு ஷோ 9 மணிக்கு ஆரம்பிக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா இந்த ராயன் படத்தோடைய தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஈவெண்ட் மூலிமா ஒரு சில நியூஸ் அண்ட் அப்டேட்ஸுமே நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்ட ஆக்டர் பிரகாஷ் ராஜ் அவர் பேசும்போது என்ன அப்டேட் கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து தனுஷ் வந்து எனக்கும் நித்யா மேனனுக்கும் ஒரு கதை வச்சிருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. அந்த கதையில் அவர் நடிக்க போகிறது கிடையாது, வெறும் டைரக்ட் மட்டும் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி பிரகாஷ் ராஜே வந்து சொல்லியிருக்காரு. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஆக்டர் தனுஷ் வந்து நிறைய ஸ்கிரிப்ட் வந்து எழுதி வச்சிருக்காரு, அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா ஒரு படமாக்க போறாரு அப்படின்னு. ஸோ அதில் ஒரு ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ், நித்யா மேனன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தயார் பண்ணி வச்சிருக்காரு. அது நடக்குமா இல்லையாங்கிறது தெரியல. பிரகாஷ் ராஜ் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு கதை தனுஷ் வச்சிருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. மேபி அது ஃபியூச்சரில் நடக்கலாம். இப்போ ராயனுக்கு அடுத்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், அதுக்கு அடுத்து கூட இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் எதுவுமே இப்போ கன்ஃபார்ம் ஆகலை. அது என்ன ஆக போகுதுங்கிறது நமக்கு போக போக தான் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் ஆக்டர் தனுஷ் கிட்ட ஒரு சில கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அதில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மல்டி ஸ்டாரர் படம் பண்ணுறதா இருந்தால் வேற எந்த ஒரு நடிகரோட சேர்ந்து பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டுட்டு அதுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருந்தாங்க. அல்லு அர்ஜுன், ஜூனியர் என்டிஆர், ராம் சரண் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன இந்த பதிலை வந்து நம்ம ஒரு பழைய நியூஸோட கனெக்ட் பண்ணியும் பார்க்கலாம். ஏன்னா ஒரு டைமில் ஒரு நியூஸ் வந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு வருஷமோ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு நியூஸ். அது நம்மளுடைய அப்டேட் வீடியோவில் வந்து அதை சொல்லியிருந்தோம். டைரக்டர் வெற்றிமாறன் வந்து ஒரு மல்டி ஸ்டாரர் ஃபிலிம் ஒன்று பண்ண போறாரு. அந்த படத்தில் வந்து தனுஷ், ஜூனியர் என்டிஆர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறமா இந்த ப்ராஜெக்டை பற்றி எந்த ஒரு நியூஸும் வரல. ஃபியூச்சரில் இந்த படம் உருவாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் இப்போதைக்கு எந்த ஒரு பதிலும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைரக்டர் வெற்றிமாறன் அண்ட் தனுஷ் இவங்க காம்போல வடச்சென்னை 2 வரணும். அந்த படத்துக்காக ரொம்ப நாளாக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படம் எடுத்து முடிச்சு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த மற்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே. பட் தனுஷ் வந்து இப்படி ஒரு பதில் கொடுத்துருக்கிறதுனால ஒருவேளை தனுஷ் ஜூனியர் என்டிஆர் காம்போ ஃபியூச்சரில் நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கேள்வி போயிட்டு இருக்கு. நடந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராயன் தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல ப்ரொடியூசர் தில்ராஜு அவர் கலந்துக்கிட்டு இந்த படத்தை பற்றி பேசி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் அப்டேட் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவரும் ஒரு பெரிய அப்டேட் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கேம் சேஞ்சர் வந்து இந்த வருஷம் எண்ட் கிறிஸ்மஸ் ரிலீஸ் பிளான் பண்ணுறதா வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ கிறிஸ்மஸ்க்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஷூட்டிங் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னுமே ஷூட்டிங் முடியல. ஷூட்டிங் வந்து இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ இப்போ அடுத்த ஷெடியூல் வந்து இந்த மாதம் ஜூலை 28 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் ஷெடியூல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ரொம்ப சின்ன போர்ஷன் தான். அதை முடிச்சதுக்கு அப்புறமாவும் டைரக்டர் சங்கருக்கு இந்த படத்தில் ஒரு 10 to 12 days கிட்ட ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பேட்ச் ஒர்க்கா இல்லை என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதுக்கப்புறமா தான் ஃபுல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஜூலை 23 ஆக்டர் சூர்யாவுடைய பிறந்தநாள். அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கங்குவா, சூர்யா 44 ரெண்டு படத்திலிருந்துமே அப்டேட்ஸ் நாளைக்கு வருது. கங்குவா படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃபயர் சாங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் சூர்யா 44 டீம் கிட்ட இருந்துமே அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இன்னைக்கு நைட் 12:12க்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்டேட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒன்று டைட்டில் லுக்காக இருக்கணும், இல்லை ஃபர்ஸ்ட் லுக்கே வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். டைரக்டர் மாரி செல்வராஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய அடுத்த ரிலீஸ் வந்து வாழை. ஸோ வாழை வந்து அடுத்த மாதம் ஆகஸ்ட் 23 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத மாரி செல்வராஜே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. வாழைக்கு அடுத்து இப்போ அவர் என்ன படம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருவ் விக்ரமை வச்சு பைசன் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து எடுத்துட்டு இருக்காரு. அந்த படத்துக்கான ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 70% வந்து ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னும் 30% தான் வந்து பேலன்ஸ் இருக்கு. ஸோ துருவ் விக்ரம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்றாரு. வேற எந்த ஒரு படத்தையுமே வந்து கமிட் பண்ணல. ஆக்சுவலாக நடுவில் ஒரு நியூஸ் வந்துச்சு, டைரக்டர் சுதா கோங்கரா வந்து துருவ் விக்ரமை வச்சு ஒரு படம் பண்ண போறாங்க அப்படின்னு. புறநானூறு நடக்கல அப்படின்னா துருவ் விக்ரம் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் துருவ் விக்ரம் வந்து இப்போ பைசன் படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறதுனால இந்த படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த ப்ராஜெக்டை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஒரே டைமில் 2-3 ப்ராஜெக்ட் அப்படிலாம் பண்ண வேணாம். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு லுக் இருக்கும், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கண்டிப்பாக வேற ஒரு லுக் இருக்கும். ஸோ அதனால ஒவ்வொன்றா போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பிளான் பண்ணதுனால தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போதைக்கு தள்ளி வச்சிருக்காங்க. பட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக சுதா கோங்கரா இயக்கத்தில் துருவ் விக்ரம் ஒரு படம் பண்ணுவார். துருவ் விக்ரமுடைய அப்பா ஆக்டர் சியான் விக்ரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அடுத்து தங்கலான் வந்து ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகுது. தங்கலானுக்கு அடுத்து வீரதீர சூரன் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து நல்ல பரபரப்பாக
பரபரப்பாகவே போயிட்டுருக்கு. படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் பொங்கல் ரிலீஸ் பிளான் பண்ணுறதா சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இன்னும் அதுவும் கன்ஃபார்ம் ஆகலை. ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து நமக்கு தெரிய வரும். அடுத்து சியான் விக்ரமை பற்றி கிடச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மௌனகுரு, மகாமுனி, ரசவாதி இந்த படங்கள் எடுத்த டைரக்டர் சாந்தகுமார் சியான் விக்ரமுக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு. சியான் விக்ரமுக்கும் அந்த கதை பிடிச்சி போயிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ ஃபியூச்சரில் இவங்க காம்போல ஒரு ப்ராஜெக்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சாந்தகுமார் மாதிரியான டேரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி பெரிய ஹீரோஸ் வச்சு படம் பண்ணணும். ஏன்னா சூப்பரான ஒரு டேரக்டர். மௌனகுரு, மகாமுனி ரெண்டுமே வந்து தரமான படங்கள். ரசவாதியுமே ஒரு நல்ல படம் தான். ஆனால் மௌனகுரு, மகாமுனி அளவுக்கு ரசவாதி அமையல. பட் என்னுடைய ஃபேவரட் வந்து மகாமுனி தான். ஸோ வீரதீர சூரன் முடிஞ்சதுக்கு அப்புறமா சியான் விக்ரம் சாந்தகுமார் கூட ஒர்க் பண்ணார் அப்படின்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக சாந்தகுமார் சியான் விக்ரமை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து காட்டுவார். டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்களம், கதாபாத்திரம் வந்து இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சியான் விக்ரம் இப்போ நடிச்சிருக்கிற தங்கலான் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி கீர்த்தி சுரேஷோடைய ரகுதாத்தா ரிலீஸ் ஆகுது. இந்த 2 படங்களை தாண்டி டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர் நடிச்சு ரொம்ப நாள் கிடப்புல இருந்து இப்போ தியேட்டருக்கு வரப்போற படம் அந்தகன். அந்தகன் மூவி டீமும் பார்த்தீங்கன்னா நாங்களும் ஆகஸ்ட் 15 வரும் அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்தகன் ஹீரோ பிரசாந்த், தங்கலான் ஹீரோ சியான் விக்ரம் 2 பேருமே வந்து கசின்ஸ் தான். உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்குள்ள தான் இந்த ஆகஸ்ட் 15 கிளாஷ் நடக்க போகுது. இந்த 3 படங்களை தாண்டி வணங்கான் படமும் வந்து இந்த டேட்ல வர மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னா, வணங்கான் இந்த டேட்ல வராது, தள்ளி போகுது, வேற ஒரு டேட்ல தான் வரப்போகுது. பட் ஆனால் ஆகஸ்ட்டுக்குள்ளேயே வந்துடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி டிமாண்டி காலனி பார்ட் 2 அவங்களுமே ஆகஸ்ட் 15 தான் வந்து டார்கெட் பண்ணுறதா சொல்லப்பட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ரிலீஸ் அப்படிங்கிறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த டேட் அப்படிங்கிறத சொல்லலை. ரெட் ஜெயின் தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ மேபி அவங்களும் வந்து ஆகஸ்ட் 15 வராமல் வேற டேட்டில் தான் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி மூவி டீம் ஒரு அஃபிஷியல் அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு ஸ்டில்லும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு வழியாக அசர்பைஜான் ஷெடியூலை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் வந்து ஒரு 8 to 10 days கிட்ட ஷூட்டிங் நடக்குது. அதோட இந்த விடாமுயற்சி படத்துக்கான மொத்த ஷூட்டிங்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஏகே குட் பேட் அக்லி ஷூட்டிங்கில் போய் ஜாயின் பண்ணுவார். ராட்சசன் படத்தோடைய டேரக்டர் ராம்குமார் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அடுத்து அவருடைய 3வது படமும் விஷ்ணு விஷால் கூட தான் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சத்யஜோதி தான் இந்த படத்தை வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து கொடைக்கானலில் நடந்துகிட்டு இருக்கு. நடுவில் ஒரு சின்ன பிரேக் விட்டுருந்தாங்க. இப்போ மறுபடியும் ஷூட்டிங்கை வந்து ரெஸ்யூம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மலையாளம் ஆக்ட்ரஸ் மமிதா பைஜு அவங்களுமே நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி முன்னாடி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ சீக்கிரம் இந்த படத்தை எடுத்து முடிச்சு தியேட்டருக்கு கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். கடைசியாக அவர் எடுத்த ராட்சசன் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு படமாக அமைஞ்சிருந்தது. இப்போ அவர் எடுத்துட்டு இருக்கிற படம் வந்து கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஜானர். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி ரொமான்டிக் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு ஜானர் தான் வந்து அவர் கை வைக்கிறாரு. கண்டிப்பாக அந்த வகையில் இந்த படமும் ஒரு தரமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.